நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்போ. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் தலையில் விழுந்த பேர் இடி, எதிர்பாராமல் வந்த தகவலால் பேர் அதிர்ச்சி. இந்த செய்தியுடன் ட்ரம்ப்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் சார்லி கிரிக், அவரை உட்டா பல்கலைக்கழகத்தில் சுட்டு கொன்னுட்டாங்க. யாரா சுட்டது என்பது எஃப்ஐக்கு சந்தேகமா இருந்தது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினார்கள், ஆராய்ந்தார்கள், குற்றவாளியை இப்போது பிடித்திருக்கின்றார்கள். எதற்காக சுட்டாங்க அப்படின்ற தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எப்படி கைது செய்தார்கள் என்ற விவரமும் நமக்கு கிடைச்சிருக்குது, அதையும் பார்க்க போறோம். இரண்டாவது, வரி விதிப்பினுடைய அவலம், ட்ரம்ப்னுடைய அளப்பறைகள் அமெரிக்காவை பொருளாதார வளர்ச்சியில முன்னோக்கி செல்லும் அப்படின்னு எதிர்பார்த்தவருக்கு இந்த வரி விதிப்புக்கு பிறகு அமெரிக்காவில் 10 லட்சம் குடும்பங்கள் வறுமையில விழுந்திருக்கிறதாம். வரினா என்னன்னே தெரியாத குழந்தைகள் 3,75,000 பேர் பாத்தீங்கன்னா வறுமை நிலைக்கு போயிருக்கின்றார்களாம். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ட்ரம்பை வசைப்பாடுகின்றார்கள். புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது? வரி விதிப்புக்கு பிறகு அமெரிக்கா ஏழ்மையை நோக்கி நகர்கிறதா? அதையும் நாம சேர்த்தே பார்க்க போறோங்க. முதல்ல ட்ரம்ப் தலையில் விழுந்த பேரிடி. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்றதில் இருந்து எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஆதரவாளர்களும் ட்ரம்ப்புக்கு ஏன் நோபல் பிரைஸ் கொடுக்க கூடாது, அதுக்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பராக் ஒபாமா அவர்கள் பதவியேற்ற 17 நாள்ல நோபல் பிரைஸை கொடுத்துட்டாங்களாம். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பராக் ஒபாமா அவர்கள் அதிபராக பதவியேற்ற 17 நாள்ல எப்படி நீங்க நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்? அமெரிக்க அதிபராக அவர் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு? ரெண்டாவது, உலக அளவில் நடக்கக்கூடிய போர்களை அவர் எந்த அளவுக்கு அணுகி இருக்கின்றாரு, எத்தனை போர்களை நிறுத்தி இருக்கிறாரு. அமெரிக்கா உலக நாடுகள் மீது போர் தொடுத்து கொண்டிருந்தது. அந்த போரை எத்தனை போர் அவர் நிறுத்தி பல ராணுவ வீரர்களை நாட்டுக்கு திரும்ப அழைத்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்முடைய பராக் ஒபாமா அவர்களுக்கு நோபல் பிரைஸ் தந்திருக்கணும். ஆனால் பதவி ஏற்பதற்கு முன்பாக இருந்த அவருடைய அரசியல் செயல்பாடுகளை அடிப்படையை வச்சு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டீங்க. ஆனால் பராக் ஒபாமா அவர்கள் ஆட்சி காலத்துல உலக அளவில் பல போர்கள் நடந்தது, பதட்டமான சூழ்நிலையில் இருந்தது. அந்த பதட்டமான சூழ்நிலையில் அத்தனையும் முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த ட்ரம்ப் தான். குறிப்பா ஆப்கான்ல நடந்த போரை திரும்ப பெற்றதா இருக்கலாம். அதே மாதிரி வடகொரிய அதிபர் எப்போதும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு, அவரிடத்துல கூப்பிட்டு பேசி அமைதியை கொண்டு வந்ததா இருக்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் தயாரிப்பேன்னு சொல்லிட்டு உலக அச்சுறுத்தி கொண்டு இருந்ததை அணு ஆயுதம் நீ தயாரிக்க கூடாது என்று அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சதா இருக்கலாம். மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய போர்கள், மத்திய ஆசியாவில் நடந்த போர்கள், இப்படி முதல் 4 ஆண்டு காலத்துல ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது உலகத்தை அமைதி பாதைக்கு அழைச்சிட்டு வந்தாராம். அவர் மட்டும் மீண்டும் ஜெயிச்சிருந்தாருன்னா உலகம் இன்னும் அமைதியா இருந்திருக்குமா. ஆனா இடையில பைடன் அரசாங்கம் வந்துருச்சான். அதனால தான் உக்ரைன் ரஷ்யா போரே உருவாச்சான். நான் மட்டும் இருந்ததுன்னா அந்த போரை நான் ஒரே மாதத்தில் நிறுத்திருப்பேன், வந்திருந்தா கூட, இல்லைனா நான் இருந்த அந்த போரே வந்திருக்காது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஸோ முதல் 4 ஆண்டு காலத்திலே உலகத்தை அமைதியாக வைத்திருப்பதற்காக பாடுபட்டாராம். இப்ப வந்த பிறகு பல நாடுடைய போரை நிறுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ட்ரம்ப் செய்த சேவைக்காக நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அஜர்பைஜானுடைய அதிபர் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் ட்ரம்ப்னு சொல்லியிருக்காங்களாம். பாகிஸ்தானுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க பரிந்துரைப்பதை விட உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நோபல் பிரைஸ் கொடுக்கணும், ஏன்னா ட்ரம்ப் உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களாம். அது மட்டும் இல்ல, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போரையை நான் நிறுத்தியிருக்கேன், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியிருக்கிறேன், ரெண்டாவது இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரை நிறுத்தியிருக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, மத்திய ஆசிய பகுதியில் பல்வேறு கட்ட போர்கள் நடந்து கொண்டது, அவற்றையும் நான் நிறுத்தியிருக்கிறேன். ரஷ்யாவும் அமெரிக்காவும் நட்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உக்ரைன் ரஷ்யா போற நான் கூடிய விரைவில் நிறுத்திடுவேன். எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கை வந்த கலை, எனக்கு நோபல் பிரைஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நோபல் கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய கிறிஸ்டின் பெர்க் ஹார்ப் வீகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைப்பது சந்தேகம்தான் அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. அடா பாவீங்களா, ஏற்கனவே 8 ஆண்டுகள் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சிருந்தேன். இப்ப ஆட்சிக்கு கிட்டத்தட்ட இப்ப என்ன 9வது மாதமா, இந்த 9 மாதமாக எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைப்பது சந்தேகம் சொல்றீங்களா, நியாயமா இருக்குமா அப்படின்னு ட்ரம்ப் ஆதரவாளர்களும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கு நோபல் கமிட்டி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, முதல் தகவல் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக பதவியேற்ற 11 நாள்ல அமைதிக்கான நோபல் பிரைஸை பெறுவதற்கானவர்களை பரிந்துரைப்பதற்கான காலமானது முடிவடைந்து விடுகிறது. இந்த 11 நாள்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், இல்ல ட்ரம்பே கூட, இல்ல அவங்க ஆதரவாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள், இல்ல பிற நாட்டு அதிபர்கள் யாராவது இந்த 11 நாள்ல ட்ரம்ப் பெயரை அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கின்ற ஒரு பட்டியலில் பரிந்துரைத்திருப்பார்களா என்பது முதல்ல சந்தேகமாக இருக்கிறது. ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதில் இருந்தே பல ஊடகங்களும் ட்ரம்புடைய ஆதரவாளர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள், ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் என்பதற்காக. அதுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வழங்கக்கூடிய கமிட்டியினுடைய செயலாளர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க டிவியில பிரச்சாரம் பண்றாங்க, மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க, ஆதரவாளர்கள் அதிகமா பேசுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க களத்திலேயே இறங்க மாட்டோம். அதனால ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காது என்பதை பற்றி எல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நார்வே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தன்னலமற்ற அரசியல் சார்பற்ற பல குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. அவங்க தனிப்பட்ட திறமை, அரசியலை தாண்டி இந்த உலகுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இதையெல்லாம் ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா அலசுவோம். பீஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் விவாதத்திலும் பாத்தீங்கன்னா ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்க நோபல் பிரைஸை பரிந்துரைப்போம். அதன் அடிப்படையில் அமைதிக்கான நோபல் பிரைஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 358 பேருடைய பெயரானது பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. இந்த 358 பேர்ல நாங்க 50 பேரை செலக்ட் பண்ணுவோம். இந்த 50 பேருடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்க அலசி ஆராயும். அதன் மூலமாக சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்குது, பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேரு, சோ நிரந்தரமாக இன்னும் அமைதிக்காக போராடி கொண்டு இருக்கின்றார்களா, இப்படி எல்லா விவரங்களையும் நாங்க அலசி ஆராய்ந்து கடைசியில ஒரு ஆளை தேர்வு பண்ணுவோம். அப்படி ஒரு ஆளை தேர்வு பண்ணி நாங்க அக்டோபர் 31ஆம் தேதி இவருக்கு தான் அமைதிக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க அறிவிப்போம். யார் அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கலாம் அவ்வளவுதான் என்று மிரட்டல் விட்டாலும் நாங்க யாருக்கும் நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நார்வே நாட்டுக்கு போன் பண்ணி, ஏன்பா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி பண்ண மாட்டியா, உனக்கு நிறைய சலுகைகள் தரேன் அப்படின்னு பேசியிருக்கின்றார். குறிப்பா நார்வே நாட்டினுடைய வர்த்தக அமைச்சர்கிட்ட பேசுகின்ற பொழுது அப்படியே நோபல் பிரைஸுக்கும் நீங்க பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதுக்கு நார்வே நாட்டு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் பாராளுமன்றத்தில் பேசுறேன். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நோபல் பீஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா நோபல் கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றாராம். இதை ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா சொல்றார். ஆனா இப்படி எல்லாம் செய்திகள் வந்த பிறகுதான் அமைதிக்கான நோபல் பிரைஸ் வழங்கக்கூடிய கமிட்டியினுடைய செயலாளர் சொல்றாரு, எங்கிருந்து அழுத்தம் வந்தாலும் சரி, எந்த நாட்டிடம் அழுத்தம் வந்தாலும் சரி, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே அழுத்தம் கொடுத்தாலும் சரி, அழுத்தத்துக்காக நாங்கள் நோபல் பிரைஸை அள்ளிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால ட்ரம்புக்கு இந்த வருஷம் அமைதிக்கான நோபல் பிரைஸ் ஆனது கிடைக்காது, அடுத்த ஆண்டு உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ட்ரம்புக்கு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம் தான். ரெண்டாவது, ட்ரம்புடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் சார்லி கிரிக்கு, அவரை உட்டா பல்கலைக்கழகத்தில் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு தெரியும். சுற்றவர் பெயர் பார்த்தீங்கன்னா டெய்லர் ராபின்சன். இவருக்கு வயது 22 தான். இவர் ஏன் சுட்டாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்பொழுதுமே சரி ட்ரம்புடைய நெருங்கிய நண்பராகக்கூடிய சார்லஸ் கிரிக் அவர்கள் நாட்டை பிரிவினைப்படுத்துற மாதிரி சர்ச்சையாக பேசுகின்றவராக இருக்கிறார். அமெரிக்க மக்களுக்கு அடிப்படை உரிமை சில பேருக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதனால வலதுசாரி என்ற போர்வையில நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய, நாட்டு மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விதத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாராம். அதனால அந்த டெய்லர் ராபின்சனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே அரசியல் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றாராம். அவங்க வீட்டுல அடிக்கடி பாத்தீங்கன்னா ட்ரம்புடைய நெருங்கிய நண்பராக இருந்த சார்லஸ் கிரிக்கை பத்தி பேசிட்டே இருப்பாங்களாம். பாருங்க, இந்த 3ஆம் பாலினம் இருக்கு இல்லையா, அவங்களை பற்றி எவ்வளவு தவறாக குறிப்பிடாரு பாருங்க. இந்த கருப்பர்களை பற்றி எவ்வளவு தவறாக குறிப்பிடாரு பாருங்க. பெண்களுக்கு ஏன் இவ்வளவு உரிமை என்று கேட்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் அமெரிக்கனா, இவரெல்லாம் அமெரிக்கனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவே அவங்க குடும்பத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாராம். இப்படி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கின்ற இந்த டெய்லர் ராபின்சன் அவர்கள் இந்த சார்லி கிரிக் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக குடும்பத்துடன் உட்காந்து சாப்பிட்டுருக்கார். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது, என்கிட்ட மட்டும் துப்பாக்கி கிடைச்சது சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாராம் அவங்க குடும்பத்தில். ஸோ
இப்படி சார்லஸ் கிரிக் அவர்கள் உட்டா பல்கலைக்கழகத்தில் பேசுறாரு என்ற விவரத்தை தெரிந்து கொண்டு நிச்சயமாக சுட்டு கொள்ளணும் அப்படின்றதுக்காக பிரத்யேகமாக தொலைநோக்கி அமைப்பு கொண்ட துப்பாக்கியை வாங்கியிருக்கிறாரு. அதன் மூலமா பயிற்சி எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பிறகு உட்டா பல்கலைக்கழகத்துல இந்த சார்லஸ் கிரிக் அவர்கள் வந்து உட்காந்து பேசியிருக்கிறாரு. எதிர் மாடியில போய் உட்காந்துட்டு இருக்கிறான் இந்த டெய்லர் ராபின்சிங். ஆனா உட்டா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வருகின்ற பொழுது அவன் ரேஞ்ச் ரோவர் கார்ல வந்திருக்கிறான். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சியில பதிவாயிருக்கிறது. சரியா பார்த்து சுட்டு இருக்கிறான். சுட்டுட்டு அவன் மாடியிலிருந்து கீழே புல்தரையில குதித்து ஓடி இருக்கிறான். அவனுடைய சட்டையை பொறுத்த வரைக்கும் மெரூன் கலர் இருந்திருக்குது, பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பல் கலர் இருந்திருக்குது, ஷூவும் சாம்பல் கலர் இருக்குது, தொப்பி கருப்பு. ஆனா அந்த கருப்பு தொப்பியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூ போட்டிருக்குது. அத்தனையும் சிசிடிவி காட்சிகள் சிறப்பா இருந்தது. சரி, இவனை வந்து தேடி கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு FBI ஆனது மெனக்கிட்டு இருக்கிறது. ஆனா சுட்ட டெய்லர் ராபின்சன் அவன் நேரா வீட்டுக்கு போயிருக்கிறான். வீட்டை போய் நான் வந்து ட்ரம்புடைய நெருங்கிய நண்பராக்கக்கூடிய சார்லஸ் கிரிக் அவர்களை சுட்டுட்டேன் அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்கிறான். அவங்க குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே, 24 மணி நேரம் அவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு தான் இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பிறகு FBI அதிகாரிகள் வந்து டெய்லர் ராபின்சிங்கை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறாங்க. அவன் சுட்டுட்ட பிறகு தான் போட்டிருந்த உடைகளை அந்த மாடியினுடைய பக்கத்திலே ஒரு புதர் இருக்குது. அந்த புதர்ல வந்து எல்லாத்தையும் கழட்டி மறைத்திருக்கின்றான். துப்பாக்கியும் அங்கேயே வச்சிருக்கான் துணியில சுத்தி. சோ கைது பண்ண பிறகு எல்லாவற்றையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அவன் வலதுசாரியாகவே இருந்தாலும் டெய்லர் ராபின்சன், ஆனா சார்லஸ் கிரிக் பேசுகின்ற பேச்சானது நாட்டுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தாது, பிரிவினை ஏற்படுத்தும் என்பதனால வீணா இவெல்லாம் அரசியல் களத்தில் வளர்ந்து வரக்கூடாது என்பதனால சுட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சார்லஸ் கிரிக்குக்கும் அரசியல் ஆர்வம் அதிகம். அவனை விட அமெரிக்காவை அதிகமா நேசித்தவன் டெய்லர் ராபின்சிங். அதனால சுட்டு போட்டான் அப்படின்னு FBI ஆனது சொல்லி இருக்கிறது. ஸோ போக போக எதற்காக சுட்டா என்ற விவரமானது முழுமையா வரும். இதற்கிடையில அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வறுமையில விழுந்திருக்குது. அதுக்கு காரணம் ட்ரம்ப் போட்ட வரி அளப்பறைகள் தான். ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, இந்தியா மீது போடப்பட்டிருக்கின்ற வரியானது எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து அமெரிக்காவினுடைய கருவூலத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய ஸ்காட் பென்னிட் அவர்கள் சொல்றாருன்னா, எப்போது ரஷ்யா உக்ரைன் போரானது முடிவுக்கு வருகிறதோ அப்போது இந்த வரி எல்லாம் திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்போ இந்தியா மீது இத்தனை நாள் வன்மம் காட்டியிருந்த அமெரிக்கா வந்து இப்ப சீனாவுக்கு எதிராக களமிறங்கி இருக்கின்றார்கள். சீனா மீது 100% வரி போடுங்க அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியம் G7 அமெரிக்கா நட்பு நாடுகளுக்கெல்லாம் வந்து ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்திருக்கின்றாரு. G7 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர்கள் ஒட்டுமொத்த பேரும் கூடி ஆலோசனை செஞ்சிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட் பென்னட் அமெரிக்காவினுடைய கருவூலத்தினுடைய செயலாளர் இருக்கிறவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அதுல G7 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் சீனா மீது 100% வரி போட்டே ஆக வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்களாம். அவங்க 100% வரி விதிப்பார்களா என்ற விவரம் தெரியல. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்புடைய சித்து விளையாட்டுகள் கண்டிப்பா நமக்கு எதிராகத்தான் இருக்கும். இந்தியா விஷயம் முடிவுக்கு வந்து விட்டால் அதனால நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத அதிரடியாக குறைச்சிட்டு இருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு 12,000 கோடி ரூபாய்க்கான எண்ணெயை அதிரடியாக குறைச்சிட்டு இருக்குது சீனா. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சீனாவுக்கு இணையாக இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருக்குது. சீனா முதல்ல 42,432 கோடி ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கினாங்க. நாம 27,000 கோடி தான் வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா 12,000 கோடிக்கு மேலாக எண்ணெய் வாங்குறத குறைச்சிக்கிட்ட சீனா இப்போ 32,000 கோடிக்கு தான் எண்ணெய் வாங்குது. நாம 31,000 கோடிக்கு எண்ணெய் வாங்குறோம். அப்ப இந்தியாவும் சீனாவும் சரிசமமா எண்ணெய் வாங்குறாங்க. ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக களமிறங்குவார் என்று தெரிந்து கொண்டு சீனா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத அப்படியே அதிரடியா குறைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி அமெரிக்கா பக்கம் சீனா கொஞ்சம் கொஞ்சமா சாய்கின்ற பொழுது இந்தியா நீ சொன்னா நான் கேட்கறதுக்கு நான் என்னடா ஆளு, ஏற்கனவே அறிவிச்சிட்டேன், எங்க நாட்டுடைய எண்ணெய் தேவையை நான் பூர்த்தி பண்ணணும், அதனால எண்ணெய் வாங்குண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்குவதை அதிகரிக்கிறது இந்தியா. ஆனா சீனா எண்ணெய் வாங்குவதை குறைச்சிருக்கிறது. அதனால சீனா போன்றவங்களே எண்ணெய் வாங்குறத குறைக்கிறதுனால ஏன் இந்தியா எண்ணெய் வாங்குறத குறைக்க கூடாது அப்படின்னு ஹார்ட் லுட்னிக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக நாங்க உலகத்துல இந்தியா எந்த நாடுகள்லாம் வர்த்தகம் பார்க்குதோ அத்தனை நாடுகிட்டையும் கேட்க போறோம், இந்தியா மீது 100% வரி விதிங்க, அப்பதான் இந்தியா வழிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லுட்னிக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்காவில் வறுமையானது தாண்டவமானதுதான்.
முதல்ல அமெரிக்காவுக்கு பொருள் போறது வெகுவாக குறைஞ்சு போச்சு. ஏன்னா உலகத்துல எந்த நாட்டு மீதும் சரி கருணை காட்டல ட்ரம்ப், தொடர்ச்சியா வரியை போட்டார். அதனால அமெரிக்காவுக்கு பொருட்கள் போகுது வெகுவா குறைஞ்சிருச்சு. அதனால பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு. இரண்டாவது, குறைந்த வருமானத்தில் குடும்பம் நடத்துறாங்க இல்லையா, அந்த குடும்பங்கள் அத்தனையும் பாத்தீங்கன்னா இந்த விலைவாசி உயர்வு, பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக இன்னும் வறுமையை நோக்கி நகர்கிறதா. மொத்தத்துல ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பதற்கு முன்பாக 10.3% இருந்துதான் வறுமையை நோக்கி போகின்ற விகிதம். ஆனா வரி விதிப்புக்கு பிறகு 10.7% அதிகரித்திருக்கிறதா. இப்ப இந்தியா போன்ற அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு வரி விதித்து ஒரு மாதம் தான் ஆகுது முழுசா. இந்த ஒரு மாதத்திலே பாத்தீங்கன்னா 0.4% வறுமையானது அதிகரித்து போச்சான். வீடற்றவர்கள், உணவற்றவர்கள் மற்றும் உடையற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், சபையில் தங்குறவங்க என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவில் ஏகப்பட்ட வறுமையை நோக்கி நகர்கின்ற குடும்பங்கள் இருக்கிறதாம். அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பொருளாதார ஆலோசகர்களும் சரி, முன்னாள் அரசியல் ஆளுமைகளும் சரி ட்ரம்ப் கிட்ட போய், ஏப்பா ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையாவது சீக்கிரமா வர்த்தக ஒப்பந்தம் போட்டு இந்த வரியை போட்டிருக்கே அதை குறையும், இல்லைன்னா அமெரிக்கா சுத்தமா திவால் ஆயிடும். நம்ம நாட்டிலேயே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 10 லட்சம் பேர் மட்டும் கிடையாது, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள், ஒரு குடும்பத்தில் குறைந்தது 2 பேராவது இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா மக்கள் தொகை ஒப்பிடுகின்ற பொழுது ஏகப்பட்ட பேர் வறுமையில் விழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு இன்மை. ஏன் வேலை வாய்ப்பு இன்மை? உற்பத்தி செஞ்சாதானுங்களே. உற்பத்தி எப்படி செய்ய முடியும்? கம்பெனி ரன் ஆனாதானுங்க. அதனால அமெரிக்கா முழுவதும் தொழில் முடங்கி போய் கிடக்கிறது. ஏன் தொழில் முடங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அமெரிக்காவில் புதிய புதிய சிந்தனை கொண்டவங்க, நிறைய படித்தவங்க எல்லாம் அமெரிக்கா நோக்கி நகரணும். அமெரிக்காவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு. வேலைகள் இருந்தாலும் வேலைக்கு ஏற்ற ஆளுமைகளும் திறனும் இல்லாத மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. பிற நாட்டில இருந்து தான் போகணும். ஆனா ட்ரம்ப் வந்த பிறகு விசா நடைமுறையும் கடுமைப்படுத்திட்டாரு. ரெண்டாவது, அடிப்படை வேலைகளை செஞ்சிருந்தாங்க இல்லையா அமெரிக்காவில், அவங்க அத்தனை பேரையும் கை விலங்கு கால் விலங்கிட்டு வெளிநாட்டுல துரத்தி விட்டார், அவங்க நாட்டு துரத்தி விட்டார். அதனால ஒட்டு மொத்தமா அமெரிக்கா முடங்கி இருக்கிறது. ட்ரம்ப்னுடைய தவறான செயல்கள்ல அமெரிக்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வறுமையை நோக்கி போயிட்டு இருக்குது. நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தி கூட நார்வே அமைச்சர்கிட்ட நம்மளுக்கு நோபல் பரிசு கிடைக்காது போல இருக்குது என்று ட்ரம்ப் கதறுகின்றார். என்ன செய்வதுங்க? உண்மையான நல்ல நோக்கத்துடன் பாத்தீங்கன்னா வேலை பார்த்துருந்தான்னு வச்சுங்களேன், அந்த உழைப்பை அவருக்கு நோபல் பரிசு பெற்றுக் கொடுக்கும். ஆனா உள்நோக்கத்துடன் சுயநலத்துடன் ஒரு வேலை செய்கின்ற போது அந்த நோக்கம் நிறைவேறாது. அதனால தான் நோபல் பரிசு அவருக்கு இந்த ஆண்டு கிடைக்கல என்பது என்னுடைய கருத்து. உங்க கருத்து? நன்றி நண்பர்களே.